கல்லு கல்லு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஷூட்டிங் ஸ்டோனு. உஷாரான இல்லை. ஓகே ஓகே. குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் மோட்டிவேட்டேரியன் கிளம்பியாச்சு. இன்றைக்கும் மிஸ் பண்ணாமல் எப்படியாவது வந்து சுஜிலா பாஸை கிராஸ் பண்ணிடணும். எங்கள் வண்டி எல்லாமே ரெடியாகி நின்றுட்டுருக்கு. ஸோ எங்களோட கோரைடர் இன்னொருத்தரும் ரெடி ஆகிட்டார். பில்லியன் ரைடர் கார்த்திக்கும் ரெடி ஆகிட்டுருக்காரு. கார்த்திக் ஸோ அவருமே ரெடி ஆகிட்டார். கிளம்பிடுறோம். ஏன்னா இன்றைக்கி எப்படியாவது கிராஸ் பண்ணிட்டா தான் நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே முடியும். இல்லைன்னு வச்சுக்கலாம், எல்லாமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொதப்பிடும். ஸோ அங்கே போய் நேரில் பார்க்கலாங்க. ஒரு வழியாக அலோவ் பண்ணிட்டாங்க. அப்பா ஏய் என்ன பண்ணுற? காலில் போடுதா? இது மாதிரி கீழே பார்த்தியா எவ்வளோ ஆழம்னு? அப்படியே போயிடுவோம். குளிர்மா டேய், குளிர் தாங்கிக்கலடா, உயிர் போயிருண்டா உயிர். இங்கே பாரு எப்படி இருக்குன்னு பா. கல்லு கல்லு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஷூட்டிங் ஸ்டோனு. உன் ஹெல்மெட் தாங்காது. இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டுக்கு ஸ்னோ இருக்குன்னு பா. ஆட்டாத வண்டி ஆட்டாத, எல்லாம் உருகி ஓடுது. அப்பா நீ வண்டி ஆட்டுற, நான் நிக்கிறேன். நில்லு. வேணாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுப்பா. இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ அழகா இருக்குப்பா. இங்க பாருங்க சுத்தி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற மாதிரி இருக்கு பாருங்க. உஷாரான இல்லை. ஓகே ஓகே. பிளாக் ஐஸ் இருக்கு, ஃபுல்லா பிளாக் ஐஸ் இருக்குது. உஷாரான இல்லை. ஓ ஷேட். ஆமா ரொம்ப கோல்டாக இருக்குங்க, முடியல. ஐஸ்லாம் கை வச்சுட்டு நம்ம இதை இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதான் ஹீட்டிங் பாக்கெட்டு. யா கேர்ஃபுல் நோ இஷ்யூஸ். Average people prefer heating gel. Million people prefer this. ஸ்னோ இப்படி எடுத்து உங்களை அடிக்க போற, இப்படி எடுத்து பதிலுக்கு நான் ஒன்று பழியாம என்ன ஒன்றும் ஆக மாட்டேன். குழந்தையெல்லாம் அட மெண்டல்டா நானு. என்ன ஒரு போட்டோ இருங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துரு. லாஸ்டா போகும்போது போட்டுக்கலாம். ஐயோ வார்மர் ஒர்க் ஆகுதுப்பா, நல்லா இருக்கு. Welcome to the Ladakh. You are in the Zojila altitude of 11,649 feet. லடாக் வந்தாச்சுங்க ஒரு வழியா. லடாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க வெற்றிக்கிழமாக. we are entering into the Ladakh region. லாஸ்ட் டைம்லாம் ஐயோ ஷூவில் தண்ணி போயிடுச்சுங்க. சை
ஷூவில் தண்ணி போயிடுச்சே. சை, ஐயோ முடியாதே, கால் பயங்கரமாக ஃப்ரோஸ் ஆகுமே இப்போது. தண்ணி லைட்டாக போடுது. நீ பாரு, நான் எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன். நான் நல்லா ஸ்லோவாக போயின்னுக்கிறேன். தண்ணி காலில் போட்டுக்குது. என் ஷூ எல்லாம் தண்ணி போயிடுச்சு, என்ன பண்ண முடியாது? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப ஓரமாகவும் போகக்கூடாது, பிளாக் ஐஸ் இருக்கும். சென்டராக போனால் தண்ணி இருக்குது. ஐயோ ஏய் அடங்க. நம்ம கோ ரைடர் எங்கே போனாருன்னு தெரில. நம்ம ரொம்ப நேரம் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தோமா, ஸோ அதனாலே கோ ரைடர் கோச்சிங்னு கிளம்பிட்டாரா தெரியலையே, இல்லை குளிர் தாங்காமல் கிளம்பிட்டாரான்னு தெரியலையே. அப்போ முடிஞ்சிச்சுங்க, பெரிய கண்டத்தை கடந்தாச்சு. சூப்பர் ஜி. எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வந்து? 10 நிமிஷம் ஆச்சு. கரெக்டாக இருக்குது. ஓகே போகலாமா? ஓகே 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 ஜி, தேங்க்யூ, பாய் 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 பாய். கேட்டு ஏறி போகலாம். அண்ணாங்களாம் நம்ம வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க, வண்டி கூட நின்று எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்ன வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது, புதுசாக இருக்குது வண்டி, டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க, பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்களும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூண்டில் அடைச்சி வச்சுருந்த கிளியை திடீர்னு அவுத்து விட்டா எப்படி பறந்து போவோம், அது மாதிரி 2 நாள் வந்து எங்களை சோன்மார்க்கில் அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ திறந்து ஊற்றுட்டாங்க, சும்மா அப்படியே பறக்கிறேங்க. பறவையா பறக்கிறேன், காத்துல மிதக்கிறேன், இதுக்கு மேலே நான் பாடினா காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. என்னாச்சு? ரோட் ரிப்பேரிங் ஒர்க்கா? ஆமாம். இங்கே இருக்க நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புசு புசுன்னு இருக்கு. ஹோய், இது பாருங்க எவ்வளோ பெருசாக புசு புசுன்னு இருக்கு. எல்லாத்துலேயுமே பெய்டு பார்க்கிங் தான், இங்கே பே பண்ணாமல் பார்க் பண்ண முடியாது. ஓகே மக்களே, கார்கில் வார் மெமோரியல் வந்தாச்சு. நீ எங்கே போட்டாலுமே காசு தான், எங்கே போட்டாலுமே பெய்டு பார்க்கிங் தான். இங்கே ஒரு டீ சாப்பிட்டா பெய்டு பார்க்கிங் இல்லை. சரி, கார்கில் வார் மெமோரியல். பட் ஆனால் உள்ள கேமராஸ்லாம் நாட் அலவுடு. உள்ளே ஜஸ்ட் வேணால் ஃபோட்டோஸ் வேணால் எடுக்கலாம், ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக எதுவுமே அலோட் கிடையாது. போயிட்டு வந்து கிளம்பலாம் கைஸ். நல்லா தாங்க இருந்துச்சு, திடீர்னு பிடிக்காம போச்சுங்க நமக்கு. பபுள்ஸும் வரல நமக்குங்க. இல்லை, பம்ப் அவுட் பப்ளிங் ஆகல போகிறோம். ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆகுது. இல்லை வரலையே, ஒரு பபிள் வரல. பின்னாடி பிரேக் ஷூவும் பிரேக் பிடிக்கல. நீங்கள் மெதுவாக வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல இருக்குதே. சரி, ட்ரை பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கள், இது பாருங்கள், பேக் பிரேக்கை ஃபுல்லாக நான் அழுத்துறேன், வண்டி பாருங்கள் போயினே தான் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் வச்சு தான் போகணும், ரொம்ப ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஒரு 40 to 60 தான் போய் ஆகணும் போல இருக்குது. சாரி 60 பாருங்கள். 60 போனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படியே பள்ளத்தாக்கில் உழ வேண்டியது தான். 20-40 தான் போகணும். அதுக்கு மேலே போனோன்னா, ஏன்னா கியரில் வச்சு தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. மொத்தம் 600 மீட்டர் தான் இருக்குது. மறுபடியும் சுற்றி வர மாதிரி இருக்குது. ரைட்டா?
ரைட்டா? இதோ ப்ரோட பைக் அங்கே இருக்கு பேர். கட் பண்ணுறான் பைத்தியக்காரன். யாரா அவன்? அப்படிதான். ஃபஸ்ட்டு போயிட்டு செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறேன். எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல. வாங்க நானும் பார்த்ததில்ல, நீங்களும் பாருங்கள். இதான் எங்களோட ரூம், இதுதான் எங்களோட இது. ஹலோ. அவர் வந்து ஃபஸ்ட்டே செக்இன் பண்ணிட்டார், ஆன்லைனில் செக்இன் பண்ணிட்டாரு. நாங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து செக்இன் பண்ணோம். மேலே ஏறி வந்து பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.